வியூவர்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் மசாலா சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் போல் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, இது கீரை, முருங்கைக்கீரை கொஞ்சம் போல் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கீரை, அரைக்கீரை கொஞ்சம் ஒரு கப்பு போல் எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இது ஒரு சிட்டிகை, கொஞ்சம் போல் கஸ்தூரி மெத்தி, டிஷ் தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் கடலெண்ணெய், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பக்கம் நல்லா பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பார்த்து பிணைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பிணைஞ்சாச்சு. இது பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் போல் டெஸ்ட் விட்டுருவோம். கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதெல்லாம் கூறிடுச்சு. நம்ம எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் உருட்டுறதுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. கல் சூட வச்சு போட்டுக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லெண்ணெய், நெய் உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் போல் ரெண்டு பக்கமும் நல்லா தேடி போட்டுருங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம கீரையை வச்சு மசாலா சப்பாத்தி செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு காம்பினேஷனாக நான் மொச்சக்கொட்டை கிரேவி வச்சுருக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டை கிரேவியோட வீடியோ வந்து தனியாக பர்பஸ் போட்டிருக்கேன். இதோட ஜாயின் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு யாரும் திருக்குமாறு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.